உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு. மேத்தா அவர்கள். வானம்பாடி இயக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள். அது மட்டும் இல்லாமல் புது கவிதையை பரவலாக்கிய கவிஞர்கள் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா மேத்தா அவர்கள். எப்படி சீசு செல்லப்பா அவர்களுக்கு வந்து தன் சுதந்திர தாகம் எப்படி வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றுக் கொடுத்துச்சோ அதே போல் இவருக்கு ஒரு நூல் இருக்குது. அந்த நூல் தான் ஒரு கவிதை, புது கவிதை நூல். அந்த நூலுடைய பெயர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்கு மு. மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு. மறந்துடாதீங்க, இந்த சாகித்ய அகாடமி விருது யார் யாருக்கு பெற்று தந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இமேஜே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ எப்போதும் போல் மேத்தா அவர்களை பற்றி எதில் சொல்லியிருக்கிறாங்க, என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன்றா பார்த்துலாம். இதன் அடிப்படையில் நான் சொல்லிட்டேன், வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிட்ட தகுந்தவர் மேத்தா அவர்கள். அதே நேரத்தில் புது கவிதையை பரவலாக்க முன்னோடிகளில் ஒருவராக தெரிந்தவர் யார்? மேத்தா அவர்கள். மேத்தா அவர்களுடைய கவிதைகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? இவருடைய முழு பெயர் அப்படின்னா முகமது மேத்தா அவர்கள். இவர் பெரியகுளம் தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. அவர் சின்னமனூரில் பிறந்திருப்பார். இவர் பெரியகுளம். வருடம், ஊர் இதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். சரிங்களா? தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? காலம் வந்து 1954. ஓகே. இவர் கல்லூரி பேராசிரியர் இருந்திருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் வந்து ஒரு சில பணிகளில் ஈடுபட்டிருக்காருல, இவர் கொஞ்சம் வித்தியாசமான நபர். ஸ்டடியிலையும் இருந்திருக்காரு, படத்துலையும் இருந்திருக்காரு, பாடத்துலையும் இருந்திருக்காரு. ஏன்னா கல்லூரி பேராசிரியராகவும் இருந்திருக்கிறாரு, திரைப்பட பாடலாசிரியராகவும் இருந்திருக்காரு, கதை வசனகர்த்தாவும் இருந்திருக்கிறாரு. இதில் என்ன இருந்துச்சுன்னா கல்லூரி பேராசிரியராக வந்து திரைப்படத்திலையும் பாடலாசிரியராக அவர் பணியாற்றியிருக்கிறார். சரி, இவர் எழுதின கவிதை நூலில் புத்தகத்தில் இருப்பது என்னவென்றால் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. சரிங்களா? இது இல்லாமல் இதில் இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக கவிதை நூல்களை எடுத்தாச்சு. இதுக்கும் ஷார்ட்கட் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட். சரிங்களா? பின்னாடி சொல்கிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் எழுதின கதை கவிதைன்னு ஒன்று சொல்லுவாங்க. கதை கவிதைனா அந்த கவிதைக்குள்ளே ஒரு கதை இருக்கும். அந்த கவிதை ரொம்ப மிக முக்கியமான கவிதை. வெளிச்சம் வெளியே இல்லை, வெளிச்சங்கிறது வெளியே இல்லை, உனக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற சொல்கிற ஒரு கவிதை. கட்டுரை அப்படின்னா நானும் என் கவிதையும். சரிங்களா? முடிஞ்சு போச்சு. உரைநடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவிதைக்கு நான் ஷார்ட்கட் பின்னாடி சொல்கிறேன். உரைநடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது நெகிழ்ந்தது. அடுத்து ஆங்காங்கே அம்புகள். நான் அடுத்தது சொன்னது சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எனும் 2006 பெற்றிருக்காரு. அவர் 2001. சுதந்திர தாகம் 2001, 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ இது இளைய தோழன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்மளுக்கு மேத்தா அவர்களுடைய கவிதை நடையில் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இதுதான். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எளிய நடையில் புரியும். இதுக்கு பொருள் ஒன்றும் தேவையில்லை, நான் படித்து பார்த்துட்டு அவர் எழுதின கவிதை நூல்களுக்கு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நட, நாளை மட்டும் இல்லை இன்றும் நம்முடையது தான். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு எழுதிக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், அதுக்கு தான் இதை சொல்கிறாரு. நட, நாளை மட்டும் இல்லை இன்றும் நம்முடையது தான். நட, பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. சூப்பர். நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாய் வெற்றி உனை சுற்றி வெளிச்சத்தை விதைக்கும். சரிங்களா? அடுத்து கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. கவலைகள் சும்மா தூக்கி தெரியாது, ஒன்றும் கை குழந்தை இல்லை. சரிங்களா? அடுத்து ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, நீயே உனக்கு கை குலுக்கிக்கொள். அதான் சொல்லுவ, உனக்கு நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையா, நீ தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையா மாறும். விழித்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாக மாறும். நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, நீ எந்த சைடு போறியோ அதுதான் கிழக்கு. உன் விரல்கள் ஒளிரும் சூரிய விளக்கு. கடைசியில் நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் நட அப்படின்னு மேத்தா அவர்கள் சொல்லியிருக்கார். சரிங்களா? இது பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இப்போ இவர் எழுதின கதைகளுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் இல்லையா? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மறந்துடாதீங்க. இது நினைத்ததும் நெகிழ்ந்ததும், இன்னொன்று ஆங்காங்கே அம்புகள். சரி, இதே நேரத்தில் சார் இது சிறுகதையா, இது புதினமா, இது கட்டுரையா, இது குறும்புதினமா, குறுநாவலா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஒரு கவிதை தான். ஏன்னா ஒரு புது கவிதைக்கு தான் பிரபலமானவர், அது புது கவிதை தான். நீங்கள் வந்து அது ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டாம். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் புதினமா, நாவல்களா, அது மேட்டர். அவருடைய படைப்புகள் முடிஞ்சு போச்சு. அவரோட படைப்புகளில் எதுன்னு தெரிஞ்சாகணும். புரியுதுங்களா? மறந்துடாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, அவர் சிறுகதை ஒன்று எழுதியிருக்காரு, நாவல் ஒன்று எழுதியிருக்காரு. சரிங்களா? புத்தகத்தில் நாவல் சோழ நிலா, சிறுகதை மகுட நிலான்னு இல்லை.
நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தது உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். மற்றபடி அவரோட படைப்புகள் தான் புத்தகத்தில் இருக்குது. எனக்கு தேவை பேர் சொல்லிடணுங்க. சரிங்களா? ஷார்ட்கட் பார்ப்போமா? எஸ் சார், இவ்வளோ இருக்கே சார், இவரோட கவிதை நூல்கள் இவ்வளோ இருக்குது. ஸோ நாவல், சிறுகதை இதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு தேவை வெளிச்சம் வெளியே இல்லை சொல்லிடுவீங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிச்சம் வெளியே இல்லைன்னு சொன்னது இவர் தான். இப்போ என்ன கதைன்னா, ஃபஸ்ட்டு இதை நான் இருக்கிற வார்த்தைகளை சொல்லிடுறேன். பெயர்கள், படைப்புகள்: கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், அவர்கள் வருகிறார்கள், நடந்த நாடகங்கள், காத்திருந்த காற்று, திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன், இதயத்தில் நாற்காலி, ஒரு வானம் இரு சிறகு, மனசிறகு, நந்தவன நாட்கள், சோழ நிலா, மகுட நிலா, வெளிச்சம் வெளியே இல்லை, நானும் என் கவிதையும். முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்னன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. என்னன்னா, என்ன கதைன்னா, கதையை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேத்தா அவர்களுடைய படைப்புகள் நீங்கள் சொல்லிடுவீங்க. சரி, சொல்லு பார்ப்போம். ஒன்றும் இல்லை சார், உலகம் அழிய போகுது. சுனாமி வருது, மழை வருது, ஊரெல்லாம் வெறும் தண்ணியாகுது. உடனே மக்கள்லாம், ஒரு கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குன்னு போயிட்டு ஒரு சாமியை பார்க்குறாங்க. சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரிங்க, நீங்கள் இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் உலகமே அழிய போகுது. அதாவது ஒரு கற்பனை கலந்த கதை. உடனே இதில் சிந்தனை செய்யுங்க, உடனே பகுத்தறி வழங்கன்னு சொல்லாதீங்க. ஒரு புரிதலுக்காக சொல்கிறது. சரிங்களா? உங்கள் ஊர் மட்டும் இல்லை, நிறைய ஊர் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு உங்களுக்கு வசமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடா? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு வந்துருச்சு, இதில் சொல்லிட்டேன். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அது என்ன? அதுதான் நிலா. நிலாவில் நீங்கள் போக போகிறீங்கன்னு சொல்கிறாரா அவர். அதுதான் சோழ நிலா, மகுட நிலா. அது எப்பேற்பட்ட நிலா அப்படின்னு கேட்கும்போது, சோழர்கள் வாழ்ந்த நிலா, அதுதான் உங்களுக்கான மகுட நிலா. அப்படியா? அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மனசார ஊர்வலம் போகணும். கண்ணீர் சிந்தி பூக்களை சிந்தி ஊர்வலம் போகணும். கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் முடிஞ்சு போச்சு. கண்ணீர் சிந்தி பூக்கள் சிந்தி ஊர்வலம் போகணும். அது மட்டும் இல்லாமல் திருவிழா எடுக்கணும், திருவிழா நாடகம் நடத்தணும். திருவிழா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன், ஊர்வலம். அது மட்டும் இல்லாமல் நாடகம், நடந்த நாடகங்கள், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, காத்திருந்த காற்று உங்கள் பக்கம் வீசும். காத்திருந்த காற்று எங்கள் பக்கம் வீசுனா புரியலையே. இந்த நாடகங்களை நடத்தி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு நாற்காலி போட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. ஒவ்வொரு நாற்காலி, ஒரு நாற்காலி மட்டும் அமைதியாக இருங்க. வானத்திலிருந்து 2 சிறகு விழும். அதுதான் சொல்கிறேன். நடந்த நாடகங்கள், திருவிழா நடக்கணும், இதயத்தில் நாற்காலி வைக்கணும், ஒரு வானத்திலிருந்து 2 சிறகுகள் வரும். அந்த மன சிறகுகள் எதன் மூலமாக வரும்? காத்திருந்த காற்றின் மூலமாக வரும். உடனே நிலா தெரிஞ்சுக்கும், அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் எந்த நாட்களில் பண்ணணும்? நந்தவன நாட்களில் நீங்கள் பண்ணியே ஆகணும். முடிஞ்சு போச்சு. ஸ்டோரி உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஊர் அழிய போகுது, ஒரு சாமியாட்ட போகிறாங்க, ஆகாயத்துக்கு அடுத்து வீடு உங்களுக்கு வசமாக போதுங்கிறாங்க. அது என்னதுன்னா நிலா. அது சோழர்கள் வாழ்ந்த நிலா, மகுட நிலா. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறாங்க? கண்ணீர் சிந்தி பூக்களை நீங்கள் வீசி நீங்கள் நாடகம் பண்ணணுங்கிறாங்க. திருவிழா பூ கொள்ளணுங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இதயத்தில் செஞ்ச நாற்காலி வைக்கணுங்கிறாங்க. அந்த நாற்காலியில் காத்திருந்த காற்றின் மூலமாக 2 சிறகுகள் விழுங்குங்கிறாங்க. அதுதான் உங்களுடைய மன சிறகு. அதை பார்த்தோன்னே நிலா, அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு அது நினைக்கும். இது எந்த நாட்களில் செய்யணும் அப்படின்னா, இதுதான் நீங்கள் நந்தவன நாட்களில் செய்யணும். உடனே எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்த சாமியே ரொம்ப நன்றி அப்படின்னா, வெளிச்சம் என்கிட்ட இல்லை, கடைசியில் வெளிச்சம் வெளியே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு சாமி அனுப்பி விட்டுறாரு. ஸ்டோரி புரியுதா? மேத்தா எல்லா ஸ்டோரிலாம் சொல்லிட்டு உருவாக்குனது மேத்தா, மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சு போச்சு. இது வேறு ஒன்றுமே கிடையாது, புது கவிதை. ஸோ இதிலேருந்து இவ்வளோ விஷயம் தான் கேட்க முடியும். இதுலேருந்து வேறு எந்த டெப்த் கொஸ்டின் கிடையாது. மேத்தா அவர்கள் பற்றி பார்த்தாச்சு. அடுத்த ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம், ஈரோடு தமிழன்பன். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.